வங்கி கணக்கில் ரூபாய் 10,000 குறித்து முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அது மட்டும் இல்லாம ரூபாய் 10,000 அப்படின்றது உங்களுக்கு ஒரே தவணையா கொடுக்க போறாங்களா, இல்ல இது எதன் அடிப்படையில் கொடுக்க போறாங்க, எந்த தேதியில இருந்து இந்த ரூபாய் 10,000 கொடுக்க போறாங்க, ஸோ இதை பற்றின முழு விவரங்களை இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். ரூபாய் 10,000 மட்டும் இல்லைங்க, இலவசம் அப்படின்றதும் வழங்க இருக்காங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்க ரேஷன் கார்டில் வரப்போற மிகப்பெரிய மாற்றம் குறித்தும் புதிய தகவல் வந்திருக்கு. ஸோ இந்த அனைத்து தகவல்களையும் பற்றி முழுசா தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அப்பதான் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு மிக மிக தெளிவா புரியும். நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தமிழக சட்டசபை தேர்தல் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 23 நடைபெற உள்ளது. தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் எண்ணப்பட்டு என்னைக்கு இதற்கான முடிவுகள் அறிவிக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மே 4 வாக்குகள் எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 164 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலையும் வெளியிட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம திமுக தேர்தல் அறிக்கையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் தேர்தல் களம் அனல் பறக்குது. ஸோ இந்த ரூபாய் 10,000 எதன் அடிப்படையில் கொடுக்க போறாங்க, இலவசம் அப்படின்றது என்னென்ன கொடுக்க போறாங்க, இதை பத்தி டீட்டெயில்டா பார்த்துடலாம். எப்படி பார்த்தாலுமே தமிழகத்துல பார்த்தீங்க அப்படின்னா பல மழை பொழிய போகுது. தமிழக அரசு சார்பாக வழங்கப்படுற சலுகைகளுக்கு ஒரு சின்ன சிக்கல் ஏற்படாம இருக்கணும் அப்படின்னா, அதாவது யார் ஆட்சிக்கு வந்தாலுமே இந்த பணம் உங்களுடைய கைக்கு கிடைக்கணும் அப்படின்னா ரேஷன் கார்டு குறித்து முக்கிய தகவல் வந்திருக்குங்க. உங்க ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படாம இருக்கணும், அப்பதான் இந்த பணம் உங்க கைக்கு சேரும். வரப்போகும் ஏப்ரல் 23 சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. மே 4 ரிசல்ட் தெரிய வந்துரும். 164 தொகுதிகளில் நிற்கும் திமுக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தங்களுடைய மெகா தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இதுல சாதாரண குடும்பங்களுக்கு பல ஜாக்பாட் அறிவிப்புகளும் வந்திருக்கு. முதலாவதா இல்லத்தரசிகளுக்கு வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க ரூபாய் 8,000 மதிப்புள்ள கூப்பன் கொடுக்கறாங்க. இதை வச்சு வருமான வரி கட்டாத குடும்பங்கள் வாஷிங் மெஷின், ஃப்ரிட்ஜ், மிக்சி அப்படின்னு புதுசா வாங்கிக்கலாம், இல்ல பழைய பொருளை மாத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம மகளிர் உரிமை தொகை இனி 2,000 ரூபாயாக உயர்த்த போறாங்க. கல்லூரி மாணவ மாணவியருக்கு மாதம் வழங்கப்படும் தொகை ரூபாய் 1,500 உயர்வு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 1,000 ரூபாயா இருந்துச்சு, அது 1,500 ரூபாயாக உயர்த்தி வழங்க போறாங்க. மகளிர் உரிமை தொகையும் அதே மாதிரி தான் 1,000 ரூபாயாக இருந்தது, இப்போ 2,000 உயர்த்தி வழங்க போறாங்க. முதியோர் உதவித்தொகை 2,000 ரூபாயாகவும் மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை ரூபாய் 2,500 உயர்த்தி வழங்க போறாங்க. இது போக சிறுமிகள் மீதான வன்கொடுமைக்கு மரண தண்டனை, 10 லட்சம் புதிய வீடுகள், விவசாயிகளுக்கு இலவச நவீன பம்ப் செட் அப்படின்னு இந்த மாதிரி பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. நிறைய வாக்குறுதிகள் இப்போ அள்ளி வீசியிருக்காங்க. திமுக ரூபாய் 2,000 தரும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் எதிர்கட்சியான அதிமுகவும் தளபதி விஜயின் தாவேகா சார்பாக மாதம் 2,500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதிகள் பறக்குது. 2026க்கு அப்புறம் யார் ஆட்சிக்கு வந்தாலும் குடும்ப தலைவிகளுக்கு பணமழை கன்ஃபார்ம். ஆனா இங்கதான் ஒரு மாபெரும் ட்விஸ்ட் ஒளிஞ்சிருக்கு. இந்த 8,000 ரூபாய் கூப்பனாக இருந்தாலும் சரி, 2,500 ரூபாய் உரிமை தொகையாக இருந்தாலும் சரி, இது அத்தனையுமே நீங்க வாங்கணும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஆவணம் உங்க ரேஷன் கார்டு. கண்டிப்பா உங்ககிட்ட ரேஷன் கார்டு இருக்கணும். அதுவும் குடும்ப தலைவியின் பேர் கொண்ட ரேஷன் கார்டு இருக்கணும். அந்த ரேஷன் கார்டுல ஒரு சின்ன தப்பு இருந்தாலும் உங்களுக்கு 1 ரூபாய் கூட கிடைக்காது. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா
பாருங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அதிரடி மாற்றங்கள் வரப்போகுது. முக்கியமான 3 விஷயங்களை நல்லா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. கைரேகை கட்டாயம். உங்க குடும்ப அட்டையில் பெயர் உள்ள அனைவரும் கட்டாயம் ரேஷன் கடையில் கைரேகை பதிவு செய்திருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா அவங்க பெயர் லிஸ்டில் இருந்து தூக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. குறிப்பா இறந்து போனவர்கள் பெயரை நீக்காமல் பொருள் வாங்குபவர்கள் மீது கடும் நடவடிக்கை பாயப்போகுது. அடுத்ததா இதுதான் மிகப்பெரிய ஷாக். தேர்தல் வரப்போறதால உங்களுடைய ரேஷன் கார்டில் பெயர் மாற்றம், முகவரி மாற்றம், செல்போன் நம்பர் மாற்றம் அப்படின்னு எந்த ஒரு திருத்தமும் அடுத்த 2 மாதங்களுக்கு செய்யவே முடியாது அப்படின்றதையும் தேர்தல் ஆணையம் திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. ஸோ ரேஷன் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டில் பெயர் சேஞ்ச் பண்ண விருப்பப்படுறீங்க, அட்ரஸ் சேஞ்ச் பண்ண விருப்பப்படுறீங்க, இல்லைன்னா செல்போன் நம்பர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி ரேஷன் கார்டில் எந்த ஒரு கரெக்ஷனும் நீங்கள் அடுத்த 2 மாதங்களுக்கு பண்ண முடியாது அப்படின்றது தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் இருக்கு. அடுத்த மாதம் போனால் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு. குடோன்களில் பழைய தானியங்கள் அதிக அளவில் இருப்பு உள்ளதால் ஏப்ரல் முதல் வாரத்திலேயே அடுத்த 3 மாதங்களுக்கு தேவையான ரேஷன் பொருட்களை, அதாவது அரிசி, பருப்பு ஒரே தவணையாக மத்திய அரசு வழங்க உத்தரவிட்டுள்ளது. ஸோ ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 3 மாதங்களுக்கு தேவையான ரேஷன் பொருட்கள் எல்லாமே ஒரே தவணையாக வழங்கப்படும் அப்படின்றதையும் மத்திய அரசு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னொரு விஷயம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த அனைத்து சலுகைகளும் PHH, AAY மற்றும் முன்னுரிமை ரேஷன் அட்டைகளுக்கு மட்டுமே முழுமையாக கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சர்க்கரை கார்டு வைத்திருப்பவர்களுக்கு இந்த தேர்தல் இலவசங்களும் மத்திய அரசின் சலுகைகளும் கிடைப்பதில் சிக்கல் உள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அதிமுக தரப்பை எடுத்துக்கிட்டா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே சில அதிரடி வாக்குறுதிகளை அறிவிச்சிருந்தாரு. அதாவது அதிமுக ஆட்சி அமைந்தால் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு இலவச ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா ரூபாய் 10,000 நிதியுதவி வழங்கப்படும், ஆண்டுக்கு 3 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு. இதை தொடர்ந்து இல்லத்தரசிகளுக்கு வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க ரூபாய் 8,000 மதிப்புள்ள கூப்பன் வழங்க போறாங்க. அதை வச்சு குடும்பங்கள் வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், மிக்சி அப்படின்னு புதுசா வாங்கிக்க முடியும். மேலும் மகளிர் உரிமை தொகை 2,000 அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. ஆக மொத்தம் தேர்தலுக்கு பிறகு வரப்போற ரூபாய் 10,000 சலுகைகளுக்காகட்டும் அல்லது மகளிர் உரிமை தொகையாகட்டும், அது முழுமையா நீங்க வாங்கணும் அப்படின்னா உங்க ரேஷன் கார்டு எந்த ஒரு சிக்கலும் இல்லாம ரத்தாகாம இருப்பது மிக மிக அவசியம். இந்த முக்கியமான தகவலை உங்க சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாருக்கும் உடனே ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் அலர்ட் பண்ணுங்க. இது போல நம்ம தமிழக அரசியல் மற்றும் அதிரடி செய்திகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க.